அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை பார்க்க செல்லும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு உணர்த்தம். சிலர் அதை மேம்போக்காகவே வெளியே ஒரு படாதோம் காட்டுவதற்காகவே ஆன்மீகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்தை இருப்பவர்கள் காவி உடுத்த வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவர்களுக்கு பிடித்த உடையை அணிந்தாலே போதும். ஆனால் உண்மையான தெய்வ பக்தி என்றால் அது உண்மையாக நீங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதை விட்டுவிட்டு நான் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் தெரியாது, ஆனால் ஆன்மீகம் தெரியும். என்ன ஆன்மீகம் தெரியும்? எந்த கேள்வியை கேட்டாலும் அவரிடம் கேட்டு செல்கிறேன், இவரிடம் கேட்டு செல்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர, ஆனால் இவர்களுக்கு பட்டப்பெயர் ஒரு அடைமொழியோடு செல்கிறார்கள். ஆன்மீகத்தை பற்றி முழுமையாக தெரியாதவர்களாகவே இவர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் தெரியாமலேயே ஆன்மீகம் ஆன்மீகம் என்று போலி வேஷம் போட்டுக் கொண்டிருப்பவர்கள் எவ்வளோ ஒன்று. அவர்கள் எப்படியா இருந்தால் சென்றால் நமக்கு அது கவலை இல்லை. அடுத்தவரை ஏமாற்றாமல் இருந்தால் போதும் என்பதுதான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஒன்று. அதே போன்று நாம் யாத்திரை சொல்லும் பொழுது எந்தெந்த சுவாமிக்கு நாம் என்ன செய்தோம் என்று நினைவில் வைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் பின்னோக்கி நாம் செல்லும் பொழுது இதை நினைவில் கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் பிறக்கும். இவர்கள் அது போன்றும் இருப்பதில்லை. இவர்கள் ஏதோ ஒரு சுற்றுலா செல்வதை போல சென்று அப்பொழுதே அதை மறந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு வெளி உலகத்திற்கு சொல்லும்போது நான் அங்கே சென்றேன் இங்கே சென்றேன் என்றெல்லாம் கூறுவதற்காகவே இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒன்று. அதேபோல் நாம் சபரிமலைக்கு செல்கிறோம். பிறகு அந்த வருடம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கும்போது இங்கே திருப்பதிக்கு செல்கிறோம். இதெல்லாம் நாம் ஒரு கடமையாகவே ஏதோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது காரணம் கூட தெரியாமல் கூட சிலர் சென்று வருகிறார்கள். இதில் ஒன்று என்னவென்றால், அறுபடை வீட்டுக்கு செல்பவர்கள், அறுபடை வீட்டுக்கு சென்று வருபவர்கள் முருகப்பெருமானை அறுபடை வீட்டுக்கும் சென்று வருவேன் என்று கூறுகிறார்கள். அதில் ஒன்று, அறுபடை வீடு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று அறுபடை வீடுகளில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பழனிக்கு செல்கிறோம். அறுபடை வீட்டில் ஒன்று பழனி. பழனிக்கு செல்கிறோமே தவிர அதில் நாம் அறுபடை வீடு அங்கே அதில் ஒரு வீடு எது என்று கேட்டால் நேராக பழனி என்று சொல்லிவிடுவார்கள். நேராக மலையில் உள்ள பழனி ஆண்டவரை சொல்கிறார்கள். உண்மை அதுவல்ல. பழனி ஆண்டவர் அறுபடை வீட்டில் ஒருவர் அல்ல. கீழே உள்ள அறுபடை வீடுகளில் முருகன், மலை கீழே உள்ள திரு ஆவினன்குடி என்னும் ஆலயமே, அதில் உள்ள முருகப்பெருமானே அறுபடை வீடுகளில் ஒன்று. இதில் சீர்காழியே பாடியிருப்பார். ஆவி குடி இருக்கும் ஆவினன்குடி, திரு ஆவினன்குடி. அந்த